வள்ளியம்மா தாயே, வள்ளியம்மா தாயே, எங்கள் குடும்ப தலைவியே, உன்னை வணங்குகின்றோம், எங்களை காத்திடுவாய். வள்ளியம்மா தாயே, எங்கள் குடும்ப தலைவியே, உன்னை வணங்குகின்றோம், எங்களை காத்திடுவாய். வள்ளியம்மா தாயே. எல்லோருக்கும் நமஸ்காரம். வள்ளியம்மாள் ஃபேமிலி சார்ந்து நம்ம எல்லோருமே എല്ലാ വർഷവും ചിത്ര പൗർണമിയെ ഒട്ടി நம்ம குடும்ப கோவிலான கரிப்பாரம்மன் கோவில் சந்திக்கிறோம் இல்லையா. வள்ளியம்மாள் ட்ரஸ்ட்ங்கிற பேரு நம்ம அந்த நிகழ்ச்சி நடத்தி வரோம். வள்ளியம்மாள் ஆட்சியை பற்றின சில விஷயங்கள், ஞாபகங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிருக்காங்க. பார்க்கலாமா? வாங்க. அம்மைக்கு அம்மா தானே. எங்கள் அம்மா ஒரு நல்ல சாந்த குணமுள்ள அம்மா. அம்மைக்கு எல்லாத்துலேயும் ஒரு சமாதானம் உண்டு. எல்லாரிடத்துலையும் ஸ்நேகமாக கொண்டு போகப்பட்ட அம்மா. ஆர்கிட்டையும் சண்டை போட போகவும் மாட்டா. எங்களை நல்ல ரீதியாக வளர்த்து எங்களையும் ஆர்கிட்டையும் சண்டை போட விடாமல் எங்களையெல்லாம் நல்ல முறையாட்ட அம்மா வளர்த்தா. புக்கெல்லாம் படிப்பாள்ல? அம்மா ஐயோ, ராமாயணம், பக்த விஜயம், எல்லாம் அம்மா படிக்காத புக்கு எல்லாம் பாட்டு படிப்பா. ஆமாம், கதை பழைய காலத்து பழைய காலம் சில இந்த பாண்டரங்க இது பாண்டவர் கதையெல்லாம் சொல்லி தருவான். பஞ்சபாண்டவர் கதை, பஞ்சபாண்டவர் கதையெல்லாம் சொல்லி தருவான். ஆமாம், நல்லா கோலம்லாம் போடுவாள்ல, அழகா நல்ல கோலம் போடுவாங்க. அழகா. ஆமாம், பாண்டவர் கதையெல்லாம் சொல்லி தருவான். ஆமாம், பாட்டு பாடுது, நம்மளையும் பாட்டு பாட சொல்லி அம்மன் பாடுது. ரொம்ப பொறுமையா இருக்குது. அதே போல ரொம்ப இதுபோல் யாருக்கு அம்மை போல இருக்க முடியாது. அம்மைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு யாராவது சொன்னான்னா அம்மா கேட்டுட்டு உடனே அங்கே போவான். போய் பார்த்து அம்மா சில மருந்துகளெல்லாம் பொட்டு மருந்துகளை சொல்லி கொடுப்பான். அவங்க ஆஸ்பத்திரி போகிறதுனால அம்மா இந்த மருந்தை கொடுத்துட்டு நீங்கள் பார்த்து போங்கன்னு சொல்லுவாள். அம்மைக்கு மருந்துலேயே அது டக்குன்னு நின்றுடும். அதுபோல் அக்கி எல்லாம் அம்மா ஒரு மாதிரி மந்திரங்களெல்லாம் சின்னதாகிட்டு சொல்லி அக்கி எழுதுவாள். அந்த அக்கி எழுதினது முகத்தில் உள்ளது அதெல்லாம் அப்படியே போயிடும். சின்ன பிறந்த பிள்ளைக்கு சில பொட்டு மருந்துகளெல்லாம் உண்டு. இதெல்லாம் அம்மா ஒன்றும் ஆஸ்பத்திரி போக விட மாட்டாள். சில பச்சளை மருந்துகளெல்லாம் அம்மைக்கு தெரியும். அந்த பச்சளையில் யார்கிட்டையாவது சொல்லி கொண்டு அந்த பச்சளையை கசக்கி அதை அம்மா மருந்தாக கொடுப்பாள். அப்படி அம்மா ரொம்ப ஒரு நல்ல சாந்தமாட்டம், எல்லாருக்கும் நல்ல உதவி செய்தான். அப்படி உள்ள அம்மைக்கு மக்களாக நாங்கள் அம்மைக்கு கண்ணு காணாமல் வைத்தியரை கொண்டு அம்மைக்கு கண்ணுக்கு மருந்தெல்லாம் விட்டுட்டே இருந்தான். அப்படி இருக்கப்பட்ட சமயத்தில் அம்மைக்கு ஒரு நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு ஒரு ஆள் கதவை தட்டுச்சு. தட்டின உடனே அம்மா கதவை திறந்தா. கதவை திறந்த பிறகு யாருமே காணலை. அப்புறம் அவள் என்ன செய்தான், பக்கத்தில் யாரையும் கூப்பிட்டு போடலாம் இருக்குன்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டா. அம்மா போயிட்டா. அம்மா எங்கள் ஆசி. அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு பிள்ளை பட்டு பாவாடை கொடுத்து தலை நிறைய பூ வச்சு ஒரு தாளம்பூ கொண்டு ஒரு வெத்திலையில் செட்டிப்பூ, குங்குமம், மஞ்சத்தோடு இப்படி 2-3 ஐட்டங்களெல்லாம் வச்சு இங்கே அம்மையை கூப்பிட்டு, வள்ளியம்மா, அம்மைக்கு பேர் வள்ளியம்மா. வள்ளியம்மா, ஏன் இப்படி இது சங்கடத்துலேயே இருக்கு? அம்மா, எனக்கு கண்ணு காணலம்மா, நாளைக்கும் வைத்தியர் எனக்கு கண்ணை வருவார். 3 நாளாக கண்ணு பரவிட்டு கண்ணு எனக்கு காணவே இல்லைன்னு. நீ அதை பற்றி கவலைப்படாதம்மா. நான் கண்ணில் கண்டதை நீ வெளியில் மாத்திரம் விடப்படாது. நாளையிலேருந்து உன் கண்ணு கட்டாயம் திறக்கும். வைத்தியர் வந்தால் மருந்து விடாண்டான்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அம்மைக்கு அடுத்த நாளைக்கு அம்மை கண்ணு நல்ல சூட்சமாக பார்த்தா. அது அப்படி எங்களுக்கு கரிப்பார தேவிக்கு ரொம்ப உதவி எங்களுக்கு உண்டு. அண்ணாச்சிக்கு 18 வயசு. அம்மைக்கு அண்ணாச்சி இளைய நாங்கள் 5 பேர் உண்டு. அப்படி அம்மைக்கு 6 மக்கள். அப்போ அம்மைக்கு ஒரு நாளைக்கு அம்மா சங்கடப்பட்டு அழுதா. எனக்கு மூத்த மகன் இங்கேருந்து கடலேறி கப்பலேறி என் பிள்ளை போகிறானே, எனக்கு ஜீவிதமெல்லாம் இது எப்படி ஆக போகும்னு சொல்லி அம்மா ஒரு நாளைக்கு நல்லா அழுதா. நல்லா அழுதுகிட்டா அப்படியே தூங்கிட்டா. அப்போ ஒரு பிள்ளை 3 வயசான பிள்ளை பட்டு பாவாடை கொடுத்துட்டு வள்ளியம்மா, நீ எதுக்கம்மா நீ அழுக? நீ என்ன சங்கடத்தில் நீ அழுக?
அதான் அம்மா என் பிள்ளை கடலேறி கப்பலேறி என் பிள்ளை சிங்கப்பூர் போகிறானம்மா 8 நாளையும் என் பிள்ளை கடலில் கிடக்கணுமே, நான் இதுக்கா பிள்ளை பெற்றேன். அப்பா வந்து ஒரு ஜோலி இல்லாமல் சரியில்லாதனால என் பிள்ளை ஒரு வாசியில் போகிறான் அம்மான்னு சொல்லி நான் அதுதான் அழுதம்மான்னு சொன்னேன். உன் பிள்ளை கூட நானில் போய் துணைக்கி இருப்பேன், நீ அதை பற்றியே கவலைப்படாத, உன் பிள்ளை நல்ல காசோடு வருவான் வள்ளியம்மா, நீ சந்தோஷப்படுன்னு ஒரு அனுகிரகம் கொடுத்தான். எந்த நேரமுமே சாமியை தான் பிரார்த்திச்சுட்டே இருப்பாள். கருப்பாறை கோவிலுக்கு போகிறது ரொம்ப குடும்பமே கருப்பாறை பகவதி. எல்லாத்துக்கும் எப்பொழுதுமே பிள்ளையோட பிறந்த நாளா கல்யாணமா அதுக்குன்னா அங்கே கருப்பாறை கோவிலுக்கு போகிறது அது பகவதி தேவியை தான் ரொம்ப பிரார்த்திச்சுட்டே இருப்பாள். தட்டி அம்மைக்கு சில இதுகளெல்லாம் எங்கள் அம்மைக்கு வந்து பகவதி வந்து எங்கள் அம்மைக்கு ரொம்ப சகாயிப்பாள். அது அம்மைக்கு தான் கண்ணுக்கு காணும், எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாந்தம் உள்ள அம்மையாக்கம் அது. அம்மைக்கு மரணமே ஒரு விசேஷமான மரணம். அம்மைக்கு அந்த மரணம் கிடைக்கணுமானா பெரிய ஒரு பாடு உண்டு. அம்மா வந்து இறக்கப்பட்ட அன்னைக்கு வீடையெல்லாம் சுத்தப்படுத்தி அம்மையை குளிப்பிச்சு அம்மைக்கு நிறைய பஸ்மங்களெல்லாம் பூசி அம்மையை படுக்க வச்சு சாயங்காலம் 6 மணி ஆகும்போது வீட்டில் எல்லோரும் உண்டு. அப்போ ஒரு பக்கம் வந்து ஒரு இதில் உள்ள பாட்டு அம்மை இஷ்டம். அப்போ அம்மா அந்த பாட்டை டேப்பை போடுன்னு சொன்னான், அதை நாங்கள் பாட்டை போட்டோம். அப்புறம் வந்து அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கடவுளை பிரார்த்திக்க சொன்னால் எல்லோரும் வந்து நடராஜ பக்தி வேறு எல்லோரும் படிச்சுட்டே இருந்தான். மூத்த அண்ணன் வாசலுக்கிட்ட நின்னான், செல்லா நீ வான்னு கூப்பிட்டான். என்ன நீ தெருவாசலை 2 திறந்து வைன்னு சொன்னான். கரெக்டாக 6 மணி அங்கே கோவிலில் அம்மைக்கு உயிரும் போச்சு. அது ஒரு விசேஷமான மரணம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அத்தையை பற்றி தெரிவித்ததை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சின்ன வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 14 வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஆனதும் அப்போ வந்து அடுத்த வருஷமே சிங்கப்பூர் போயிட்டாங்க. அப்போ வந்து எங்களை என்னை நல்ல பிள்ளை போல என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்குள்ள எந்த சண்டையோ இதோ ஒன்றுமே கிடையாது. சண்டை பிடிச்சி நாங்கள் எங்களுக்கு தெரியவே செய்யாது. இன்னும் நல்லா பார்த்துட்டாங்க. நான் காத்தா தான் நம்பி கொடுப்பா. எனக்கு நான் வெத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தின்னு வந்து பாசி இந்த வேறு இதெல்லாம் என்னை வாங்கி கொடுத்து பக்கத்து வீட்டில் போய் நீ படிச்சுக்குவான்னு சொல்லி என்னை அனுப்பி வைப்பா. நான் அப்படி எல்லாமே நம்ம எல்லா இதுவுமே நாங்கள் வீட்டு அடித்தேன். காய் பின்ன தடுக்கு பின்ன சோழ பின்ன இப்படி எல்லா விஷயமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எனக்கு எல்லா சாமானும் எனக்கு வாங்கி தருவாள். யாரையா சொல்லி என்னை வாங்கி தந்து சரி நீ பத்திரத்துட்டு இருக்காத, நீ அங்கே போய் அதை படி இங்கே போய் இதை படின்னு சொல்லுவாள். நான் அது போல நானும் எல்லாம் படித்தேன். அவர் சொல்ல கட்டு நல்லா படித்தேன். எந்த ஒரு நாள் கூட நாங்கள் போங்கிறது பேசினதே கிடையாது. மாமாவும் அது போல தான் என்னோட ரொம்ப ரொம்ப நல்ல என்னை வச்சுருந்தாரு. அவங்க அத்தைக்கு மாமாக்குள்ள என்ன சண்டை நடந்தாரு அவர் எங்கள்கிட்ட காட்ட மாட்டார். எங்களுக்கு எல்லாரையுமே நல்லபடியாக எங்களை பார்த்துக்கிட்டாரு, நல்லா பேசுவார், எல்லாமே செய்வார். பிள்ளைகளையும் அது போல தான் பிள்ளைகளெல்லாம் நல்லா பார்த்துக்குவார். என்ன இது நடந்தாலும் எங்கள்கிட்ட காட்ட மாட்டார். எங்கள்கிட்ட ரொம்ப இதாட்டும் பேசவும் வளரவும் எல்லாம் சாப்பாடு கொடுக்க எடுக்க எல்லாம் கேட்க எல்லாம் செய்வார். அதனால் எங்கள் மாமா பற்றி நான் அது வரையும் சொல்ல மாட்டேன். அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் அவரை பற்றி எனக்கு ஒரு இதுவும் கிடையாது. அத்தையும் அது போல தான் பேர பிள்ளைகள்லாம் எவ்வளவு பிடிக்கும். எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல பாப்பா, எல்லா பிள்ளைகளையும் கிட்ட கடத்திக்கிடுவான். அதுவும் எனக்கு 14 கல்யாணம் கழிஞ்சு 21 வயசுல தான் பிள்ளைகள் பிறந்து. அதனால கொஞ்சம் கூட பிள்ளைகளெல்லாம் ரொம்ப பாசம். லீவுக்கு பிள்ளைகளெல்லாம் அங்கேருந்து மேனியூர்லேருந்து பிள்ளைகளெல்லாம் வந்துட்டு எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல விளையாடவும் கொடுக்கும். வீடே அப்போ வந்து அரைச்சிருக்கும். வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் சாப்பாடு வச்சு தீராது, முடிச்சு ஒரு நேரம் முடியவும் செய்யாது. அவ்வளோ இதில் ரொம்ப இதாக எங்களை பார்த்துக்கிட்டா. எந்த குறையுமே வைக்கிறது கிடையாது. எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவா துணைக்கு. இந்த பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாலே அப்படி தான் எல்லா இடமும் என்னை கூட்டிகிட்டு போவா. போக இடத்துக்கெல்லாம் என்னையும் கூட்டிகிட்டு அங்கே எப்போ அவன் பிறந்தனால என்னையும் கூட எல்லா இடமும் துணையும் கூட்டிகிட்டு போவா. சித்தப்பா அப்ப ஆச்சி வள்ளியம்மாள் ஆச்சிக்கு அப்பா பேர் தெரியும். அப்பா பேர் என்னது? அவங்க பேர் வந்து கோலப்பாக்குள்ள. வள்ளியம்மாள் ஆச்சிக்கு அப்பா பேர் கோலப்பாக்குள்ள, அம்மா பேர் வந்து சிவகாமி சுந்தரி. அதே எங்க அத்தை பேர் போட்டு. அம்மா பேர் வந்து குமாரசாமி பிள்ளை இல்ல, உங்க அம்மாக்கு அம்மா அப்பா பேர் குமாரசாமி குமாரசாமி பிள்ளை. அவர் வந்து வக்கீல்
வக்கீல் குமாஸ் தான். ஓ ஓ சரி சரி சரி. அதனால வக்கீல் குமாஸ் அவர் வக்கீல் இல்லை. அப்பா அப்பாவே சொல்லுங்க. அவர் அதனால அவர் வருமானம் வந்து அந்த காலத்துல நிறைய இருக்கு. அந்த இந்த பிள்ளைய வந்து வள்ளியம்மா வந்து ரொம்ப செல்லமாக தான் வளர்த்தாங்க. ஆச்சி ஒரு பிள்ளை தான். ஆச்சி ஒரு பிள்ளை வந்து ரொம்ப செல்லமாக வளர்க்குறாங்க. கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாம் செய்வாங்க. அம்மைக்கு வந்து ஒரு 11 வயசுல கல்யாணம். அந்த காலத்தில் உள்ள முறைப்படி 11 வயசுல கல்யாணம் ஆனது பிறகு அது குடும்பத்தில் ரொம்ப முதல்ல நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப சங்கடப்பட்டாங்கன்னா அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கீழே வந்து அன்றாடம் இதுக்கு உணவுக்கு கொஞ்சம் இது மாதிரி சங்கடப்படும். அந்த மாதிரி உள்ள தட்டுப்பாடு வந்து அவ்வளோ தூரம் சங்கடப்பட்டாங்க. அப்போ அந்த இதில் எல்லாமே அவளுக்கு அந்த குலதெய்வமான அந்த கற்பார தேவி தான் இது. இதில் இடையில வந்து அம்மாவுக்கு வந்து வாதம் வந்து அட்டாக் ஆகிடுச்சு. அது வந்து 2வது 3வது ஒரு குழந்தை பிரசவத்துக்கு இது அம்மா சொல்லி எனக்கு தெரிஞ்சது. அந்த இதில் வந்து அந்த காலத்தில் வைத்தியர்கள் தான் வந்து எண்ணெயை போட்டுட்டு ஊற்றுவாங்க. அது ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப தாங்க முடியாத ஒரு இது. அப்போ அது ஒரு நாள் இப்படி வரும்போது ரொம்ப அதை நினச்சி ரொம்ப அழுதுருக்காங்க. ஏன்னா நம்ம வைத்தியர் எப்படி எத்தனை நாளைக்கு இப்படி பண்ண போகிறாரோ தெரியல, நான் எப்படி தாங்க போகிறேன் என்னென்னு. அன்னைக்கு தான் அவளுக்கு முதல்ல வந்து தெய்வத்துக்கு தரிசனம் கிடச்சி. நீ நாளையிலேருந்து உனக்கு ஒன்றுமே வராது, கொஞ்ச நோய் எல்லாமே சரியாயிடும். ஆனால் நான் வந்து சொன்னதான் நீ சொல்லான்னா இது மாத்திரம் நீ மனசுக்கு வச்சுக்கணும். ஆனால் இது வந்து கடைசி வரை எங்கள் அம்மா வந்து சொன்னதில்லை. அம்மாவுக்கு கடைசி காலத்தில் தான் இந்த ரகசியங்கள்லாம் சொன்னோம். அநேக ரகசியங்கள் இது மாத்திரம் இல்லை. ஒரு நாள் வந்து தண்ணிக்கே ரொம்ப குடிக்கணும், ராத்திரி தண்ணி குடிக்கணும். ஆனால் எந்திக்க முடியாது, பெட்டை விட்டு எந்திக்க முடியாது. மருமகள் வந்து ரெண்டு பேருமே கேட்கல, என்னன்னு கேட்கல. அப்போ என்ன தண்ணி இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த சித்திரம் போடுறேன்னு அப்படி நான் அழுது இருக்கும்போது விஷ்ணுவை வந்து தண்ணியை கொண்டு கொடுத்துருக்காங்க. இது அம்மா வந்து கடைசி காலத்தில் தான் சொன்னோம், உனக்கு அப்படிலாம் ஒன்றும் வராது. அதனால் அம்மா வந்து அம்மாவுக்கு ஜனனம் வந்து ஒரு தெய்வீகமானது. ஏன்னா அவளுடைய தெய்வத்துக்கு உள்ள தரிசனம் கிடைக்கணும் உள்ளது சாதாரணமானது. எல்லாமே அவளுக்கு இது எல்லா வீட்டில் என்ன நடந்திருக்கு என்ன இதுன்னு கேட்டாலும் சில நேரம் நான் ஸ்கூலை விட்டு வந்தேன்னா வீட்டில் வந்து பலாப்பழத்துக்குள்ள ஸ்மெல் இருக்கும். என்னம்மா இன்றைக்கி பலாப்பழம் வாங்கிக்கலாம், ஒன்றும் பலாப்பழம் ஒன்றும் இல்லை, அரங்கில் தானே போனேன், அங்கே கண்ணி இருக்கிறதுனால கண்ணி தோலை இருக்குது. அப்படி சில நேரம் மல்லிகைப்பூ பிச்சிப்பூ இப்படியெல்லாம் பல மனங்கள்லாம் வரும். இதெல்லாம் அம்மா காலத்தில் சர்வசாதாரணமாக வரும். அம்மாவுக்கு அப்படி முதல்ல கேன்சரில் முதல்ல ஆப்ரேஷன் ஆகி ரொம்ப நெய்யூர் ஹாஸ்பிட்டலும் டாக்டர் சாம்பரவல் தான் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும்போது அப்போ அண்ணன் சிங்கப்பூரில் இருக்காங்க. அவனை கூட பார்க்க முடியாமல் நம்ம காலம் முடிஞ்சிருமோன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தான். அப்போ அன்னைக்கு அவளுக்கு கனவு நடந்தது, உனக்கு ஒன்றும் அது பயப்படாத, உன் மகன் நாளைக்கு வருவான்னு சொல்லி அதே மாதிரி அண்ணா வந்துட்டான். அண்ணாச்சி வந்துட்டு அதுக்கு பிறகு தான் அண்ணனை பார்த்ததுக்கு பிறகு தான் அவனுக்கு அது கொஞ்சம் இதாகிடுச்சு. அது ஃபஸ்ட் அட்டாக்கு. செகண்டு இதே மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு இதாகிடுச்சு. அதுலேயும் வந்து தெய்வத்துக்கு ஒரு இதனால தான் அந்த இதில் அப்படி அவளுக்கு வந்து தெய்வத்துக்கு உள்ள ஒரு எல்லா நேரத்துலையுமே ஒரு இது உண்டு, உதவி உண்டு. அதுதான் எங்களுக்கு சின்ன பிள்ளைகளே சொல்லி கற்பார தேவி தான் எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வந்து அப்படியே வரும். அதே மாதிரி எங்கள் வாழ்க்கையிலையும் வந்து தேவி எங்களுக்கு தரிசனம் கிடைக்காம இருந்தாலும் தேவிக்கு அருள்னால சில காரியங்கள் நடந்தது, அது பின்னால் எங்களுக்கு தெரிஞ்சது இது தேவியினால் தான் நடந்ததுன்னு உள்ளது. அப்படியே நிறைய காரியங்கள்லாம் தெரியும். 3ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்காங்க. அந்த காலத்துலலாம் அதிகமாக ஒன்றும் படிக்க விடலை. அப்போ அந்த 3ஆம் கிளாஸ் வரை படிச்சுட்டு இருந்தாலும் கூட தமிழில் வந்து ரொம்ப பாட்டு சொல்லுவாங்க, நிறைய பாட்டு சொல்லுவாங்க. எல்லா பாட்டும் எல்லா சாமியை பற்றி, முருகனை பற்றி சொல்லுவான், சிவபெருமானை பற்றி சொல்லுவான், விஷ்ணுவை பற்றி சொல்லுவான். விஷ்ணுவுக்கு வந்து வைஷ்ணவ சித்தாந்தம் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஆட்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டோம்னா சிவபெருமான் இதுதான் சொல்லுவாங்க. ஆனால் அம்மாட்ட கேட்டானா வைஷ்ணவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லுவோம். படிச்சிருக்கா, எல்லா பாட்டும் பாடுவோம். எல்லா திருவண்ணாமலையை பற்றி உள்ள ரொம்ப உயர்ந்த பாட்டுகள்லாம் தெரியும். பிராயத்துல உள்ளவங்க யாருக்குமே அந்த மாதிரி பாட்டுலாம் தெரியாது. இதுவும் தெரியும், நிறைய அந்த புராணங்கள் சம்பந்தமான எல்லாம் நல்லா தெரியும். அதே மாதிரி அவன் வந்து ஒரு பாட்டு வந்து மகளுக்கே சொல்லி கொடுக்குறான், இந்த பாட்டு நீ படிக்கணும் இந்த பாட்டு என்ன அந்த பாட்டுனா
கடைசியா ஒரு மனுஷன் உயிருக்கு போராடி மூச்சு தள்ளாடிட்டு இருக்கும்போது அந்த நரநாய் இங்கனே ஜெயிச்சு பூமி திருவண்ணாமலை பெற்று உள்ளது அந்த பாட்டு பாடுனான்னா சிவன் நல்ல நமக்கு ஒரு பிராப்தம் கிடைக்கும். கிடைக்கணும். அந்த பாட்டு இந்த பாட்டு தான் நீ கடைசி எனக்கு அப்படி இருந்தா இந்த பாட்டை பாடணும். அதே வந்து சில நேரங்கள்ல வந்து அவளு அது மாதிரி கடைசி நேரம் அவளுக்கு வந்து ரொம்ப திக்குமுக்காது அதெல்லாம் அவங்க பாடுறாங்க, எல்லாரும் பாடுறாங்க. ஏன்னா சொல்லி சொல்லி எல்லாமே கேட்டு எல்லாருமே படிச்சுட்டாங்க. அந்த பாட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவளுக்கு நிறைய தெரியும். எப்படி படித்தா என்ன படித்தா அதெல்லாம் தெரியாது. திருவண்ணாமலையை பற்றியா இருந்தாலும் சரி, முருகனை பற்றியா இருந்தாலும் சரி, முத்தாரம்மனை பற்றியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நிறைய படிக்குது. தமிழ் வந்து நிறைய படிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த பிராயத்துல உள்ளவங்க வந்து எழுத மாட்டாங்க. தமிழ்ல எழுதணும்னா அந்த காலத்துல உள்ள பெண்கள் மட்டும். அம்மா வந்து எனக்கெல்லாம் கடிதமே எழுதியிருக்கா தமிழ்ல. எழுதிட்டோம் சின்ன பிள்ளை எழுதுன மாதிரிதான் இருக்கும். ஆனா அவங்க சிங்கப்பூருக்கு அண்ணனுக்கே லெட்டர்ல எழுதுவாங்க. எல்லா விஷயமே அவங்க இந்த எல்லாத்துக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் அவளுக்கு என்னன்னா நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், நல்ல ஒரு நிர்வாகம். எப்படி எப்படி எந்தெந்த காரியங்கள் எப்படி போகணும், என்ன கொண்டு போகணும், யாரு என்னென்ன எல்லாமே தான். அப்பாவுக்கு ஐடியாவும் தான் அம்மாவுக்கு இது இருக்கும். இப்படிதான் செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். அது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஆவணமா இருந்தாலும் அம்மா வந்து சரி அது வேங்கல அந்த இடத்துல இருக்கனாலும் வேற நம்ம இடம் வச்சு பார்த்தோம். வீட்டுல இருந்துட்டு ஒரு 10 இடத்துக்கு உள்ள இது அந்த வயல்ல இவ்வளவு வருமானம் வரும், அந்த பாட்டக்காரன் இவ்வளவு மருந்தோன்னு ஒரு பாட்டக்காரன் அவளுக்கு அந்த மகன் தோணிட்டு நீங்க கேளுங்க, அவன் சொல்ல மாட்டான், அவன் இப்படி எல்லாம் செய்வாங்க. இவன் வீட்டிலே செய்வான். நீ போனோம் அந்த பிரச்சனை முடிஞ்சாச்சுன்னா நீ மறுபடியும் ஏன் செய்யாம போட்டு நிலம் ஏன் சும்மா கிடக்கு. அது நம்மளாம் ஆச்சரியமா இருக்கு. நிலத்துக்கு ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போனது இல்லை, ஆனா எப்படி பண்ணணும். ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிர்வாகம், நல்ல தெளிவான நிர்வாகம். அதனால அண்ணம்மா அந்த காலத்துல சம்பாத்தியம் பண்ண பணம் வந்து அம்மாவுக்கு தான் இருக்கும், அப்பாவுக்கு வராது. அப்பாவுக்கு தான் வரும், அம்மாவுக்கு தான் வருது. அம்மா எழுதி கொடுப்பாங்க இப்படி இப்படி செலவழிச்சு இந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி அம்மா சொல்லுது. அது மாதிரி அங்கிருந்து வந்தாலும் மொத்தமா 10,000 20,000 அம்மா கையில் தான் கொடுத்து என்ன எப்படி தரணுமோ அது ஒரு நல்ல ஒரு லதாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னால் அண்ணனுக்கு, அதாவது லதாவுக்கு அப்பாவுக்கு மூத்த அண்ணனுக்கு ஒரு பயங்கர தலைவலி இருந்தது. அவன் ஒரு வாரமாக நல்ல கடுமையான தலைவலி அவனால் தாங்க முடியல. ஆனால் அவனுக்கு வந்து அவ்வளோ அந்த நேரத்தில் வந்து தெய்வ நம்பிக்கை அவ்வளோ கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கு இவன் ரொம்ப சங்கடப்படுறதை பார்த்து அம்மா அந்தால கூப்பிட்டு சொன்னான், நீ ஒரு காரியம் செய்யணும், நான் சொல்லுது நீ செய்யணும். சரிம்மா என்ன செய்யணும், நம்ம வீட்டில் பூதத்தான் இருக்குது, அந்த பூதத்தானுக்கு வந்து ஒரு நேரத்தை சின்ன நேரத்தை நீ மனசில் நினச்சிக்கோ, உனக்கு தலைவலி சரியாயிடும்னா. சரிம்மா நான் செய்கிறேன், நீ என்ன சொல்லணுமோ அது மாதிரி நான் செய்கிறேன். அடுத்த நாளில் நடந்த தலைவலியே இல்லை. அப்புறம் தான் அண்ணனுக்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டான், எப்படிம்மா இதை எப்படி தெரியும். இதுதான் நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷம் நடக்க போகுது, அந்த தெய்வத்தை நம்ம வந்து நினைக்கணும். நீ நினைக்கல, நான் உங்கள்கிட்ட சொல்லுனா நீ இன்னும் விதர்ப்பமாக தான் பேசலாம், அதனால தான் நான் சொல்லலை. ஆனால் இப்போ உனக்கு அனுபவத்தில் வந்தவொன்னு சரியாகிட்டு பார்த்து ஏன்னா மனசில் பட்டது இது போது தான் பேச வரும்போது அப்போ சொன்னார், உங்கள் அம்மா நீங்கள் வேறு எந்த சாமியும் கும்பிடாண்டா, அம்மாவை வந்து தெய்வம் ஆகிட்டாங்க, அதாவது சாயுஜ்யம் அடைஞ்சிட்டாங்க, தெய்வத்தோடு கலந்துட்டாங்க, அதனால் அவங்களே நீங்கள் கும்பிட்டா போகிறோம் அப்படின்னு. அதாவது உயர்ந்த நிலை, நம்ம அந்த நிலைக்கு போனவங்களே திருப்பி ஜென்மம் கிடையாது. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எப்படின்னா நம்ம வந்து இது பண்ணாலும் குறிப்பிட்ட காலம் அங்கே சொர்க்கத்தில் இருக்கலாம், அப்புறம் அந்த காலம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் பூமி வரணும், மறுபடியும் ஒரு பறவை எடுக்கணும், நம்மகிட்ட சில பறவைகள் இருக்கும். அந்த நம்ம வந்து எல்லா வள்ளிமால் கிருஷ்ணன் பெயர் சொல்லி நம்ம பூஜை சித்திரை பௌர்ணமி நம்ம பூஜை பண்ணி இந்த வள்ளியம்மன் ஆட்சியை பற்றி நான் கேட்ட மாதிரி தான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்து ஆட்சியை பற்றி எல்லாருமே ரொம்ப பெருமையாக பேச சொல்ல கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, ஆட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை. எனக்கும் தெரியாது, நான் பார்த்துட்டு இனியோட தலைமுறைக்கு உதாரணமாக இருந்துச்சு. சொல்லுங்க உங்களை சிந்தி அனுபவம் அந்த ஆட்சியை பற்றி. நான் சொல்கிறேன், அது வள்ளியம்மன் ஒரு பெரிய குடும்பம். அதில் வந்து அவங்க வந்து எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக உள்ளவங்க. அவங்க வந்து எனக்கு மாமியார் கணவருடைய அவங்கள பற்றி கணவருடைய
அவங்களுக்கு வந்து நான் மருமக கடைசி மருமக. இவங்க வந்து 3 தலைமுறையா இவங்க அம்மாவுக்கு அவங்க ஒரு பொண்ணு, அவங்க அம்மாவுக்கு அவங்க ஒரு பொண்ணு, அவங்க அம்மாவுக்கு அப்படி 3ஆவது தலைமுறையா இவங்களுக்கு பொண்ணு. அதனால இவங்க குடும்பத்துல வந்து இவங்களுக்கும் முதல்ல பொண்ணு தான். அப்போ இனிமே நம்ம குடும்பம் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு இவங்க அம்மாலாம் நினைச்சிருக்காங்க. ஆனா அப்படி இல்லாம இவங்களுக்கு அதுக்கு பிறகு 2, 3, 4 ஆம்பளை பிள்ளை, அப்புறம் 2 பொண்ணு, 3 பொண்ணு பிறந்திருக்கு. ஒரு பொண்ணு இறந்து போச்சு, 2 பேர் இருக்காங்க. மூத்த வந்து மைனி, எங்க மைனி வந்து மூத்தவங்க. அதுக்கு அடுத்தது ஆம்பளை பிள்ளை, அதுக்கு பிறகு 3 பேர் 4 பேர், மொத்தம் 10 பேர். ஆனா அவங்க கடைசி 2, 3 பேர் சின்ன குழந்தையில இதாயிட்டாங்க. ஆனா இவங்க பெத்தது 10 பிள்ளைங்க பெத்தது பெரிய குடும்பமா இருந்தது. அவங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் இருக்குன்னுட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாள். அதுக்கு முந்தி எனக்கு அவனையெல்லாம் பிள்ளைகளை பார்க்கணும்னு சொன்னால அவங்கள வந்த உடனே தான் வந்து ஃப்ளைட்டில் அப்போல்லாம் இந்த இது கிடையாது, இங்கேயெல்லாம் கிடையாது. அங்கே தான் உண்டு பாக்கெட்டில் பால் அடைச்சி வச்சுருப்பாள்ல, அதை வாங்கிட்டு அம்மா நீ குடி அப்படின்னு சொன்னால் அவங்க அதை உறிஞ்சி குடித்தாங்க. நான் சின்ன வயசுலேயே வள்ளியம்மன் ஆச்சி வீட்டில் போய் நின்றுருக்கேன். ஆச்சி எல்லார்கிட்டையும் நல்லபடியாக நல்ல பாசமாக நல்ல அன்பாக இருப்பாங்க. நல்ல சாமி கதைகளெல்லாம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா சாமி பாட்டு பாடுவாங்க. தாத்தாவும் நல்ல சாமி பாட்டு பாடுவாங்க. எப்போவுமே நல்லா சிரிச்ச முகத்தோடு நல்ல அன்பாக பாசமாக எல்லார்கிட்டையும் இருப்பாங்க. கருப்பார கோவில் தேவி துணை. இந்த ஆச்சியை பற்றி பேசணுன்னா நிறைய கதை எல்லாருக்குமே உண்டு. ஆச்சி சின்ன வயசுலேருந்து ரொம்ப பாசமாட்டும் ரொம்ப அன்போடையும் எல்லாரையும் ஒன்று போல தான் நல்ல வேறு விருப்பு இல்லாமல் நல்லபடியாட்டு பேசி கதையெல்லாம் நல்லா சொல்லி தருவாங்க. பின்ன நாங்கள் சின்ன பிள்ளையாட்டு லீவில் போகக்கூடிய சமயத்தில் ஆச்சி கதை சொல்லுவோம். கேட்காம நாங்கள் சும்மா பிள்ளைகளை கூட விளையாடணுமேன்னு சொல்லிட்டு வெளியில் போய் சுற்றிட்டு இருப்போம். பின்ன ஆச்சி சின்ன வயசில் எனக்கு நல்ல ஞாபகம் உள்ளது. பௌதீப மாமா வந்து திருவாங்கூட்டுக்கு வரும்போது சில சமயம் ஆச்சி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மாமா வந்து அம்மா எனக்கு சோறு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆச்சி அப்போ அந்த சமயத்தில் அந்த எச்சி கையின்னு பார்க்காம அப்படியே உருட்டி கொடுக்கும். அது எனக்கு இன்னும் நல்ல ஒரு ஓர்மை உண்டு. மாமாவும் அந்த சமயத்தில் வந்து ஆச்சியை வந்து அம்மான்னு சொல்லி தான் கூப்பிடுறத கேட்டிருக்கேன். இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்காது. அந்த காலத்தில் ரொம்ப பாசமாட்டு இருந்ததுனால அப்போ நினைக்கவும் செய்வேன், என்னடா அது வந்து இப்படி அம்மான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி மனசுக்குள்ளால நினைப்பேன். நல்ல பாசமாட்டும் ரொம்ப சிநேகமாட்டும் தான் ஆச்சி எல்லார்கிட்டையுமே பழகுவாள். ஆச்சி சாகுடி சமயத்தில் வந்து நான் வந்து கல்பாக்கத்தில் தான் இருந்தது. அப்போ ராஜா என்ன பார்க்க வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே போல் நானும் ஆச்சி உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் நேரத்தையே வந்து பார்த்துட்டோம். பார்க்கும்போது என்னைக்கு அங்கே என்னன்னா ராத்திரி ஆயாச்சுன்னு ஆச்சி வந்து கதவை திறந்து போடு, முருகன் வந்து கந்த சஷ்டி கவசம்லாம் நல்லா படிப்போம் அப்போமே. அப்போ நாங்கள் சாகுடிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்னும் திருவாங்கூரில் சரி வீடு பார்த்த சமயம் தான் எங்களுக்கு யாரோ ஃபோன் பண்ணி ஏதோ சொன்ன சமயத்தில் தான் ஆச்சி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஆச்சி இந்த மாதிரி ஆயிப்போனான்னு. அப்போ சாகுடி சமயத்தில் ஆச்சி வீடு வந்து ஒரு கல்யாண வீடு பட்ட பாடு போல தான் இருந்து. அதே போல் தான் மாமாவும் சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் வரணுன்னா நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாட்டு அங்கே போய் மாமா அதை வாங்கிட்டு வரும் இதை வாங்கி தரும்னு சொல்லிட்டு ஜாலியாட்டு போய் எல்லாம் வாங்கி எல்லோரும் ரொம்ப அன்போடையும் பாசத்தோடையும் இருந்தோம். ஆட்சி செய்ததெல்லாம் ஒரு காலம் எங்களுக்கு மறக்கவே முடியாது. ரொம்ப நன்மை தான் செய்திருக்கா. எல்லாருக்குமே, எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்லா தான் செய்திருக்கா. வள்ளியம்மாள் ட்ரஸ்ட்டு வள்ளியம்மாள் ஆட்சியை பற்றி பேசணும் ரொம்ப ஆசைப்படுறோம். சாதாரணமாக சின்ன பிள்ளையில் நாங்கள் வந்து ஸ்கூல் லீவ் விட்டு ஆட்சி வீட்டுக்கு தான் போவோம். ஆட்சி வீட்டுக்கு போனால் ஆட்சி எங்களை எல்லாரையும் ஒன்று போல் பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆட்சி வீட்டுக்கு போனாலே குதூகலமாக இருக்கும். எப்படா ஸ்கூல் லீவ் விடுவாங்க ஆட்சி வீட்டுக்கு போகலான் இருப்போம். ஆட்சி வீட்டில் போனால் சாயந்தரமாக பார்த்திங்கன்னா நைட்டில் எங்களுக்கு சாப்பாடு தரும்போது ஒரே தட்டில் சோறை போட்டு உருட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை தருவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆட்சி எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல் பார்ப்பாங்க. ஒரே இதாக ஜாலியாக இருக்கும் சின்ன பிள்ளையில். அது ஒரு பெரிய இது. அதே மாதிரி ஆட்சி வீட்டில் எங்கள் மாமாக்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப எங்களை வந்து அக்கா பிள்ளைகளை ரொம்ப பாசமாக வச்சுருப்பாங்க. ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய கிடைச்ச சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கை பூரா ஞாபகமாக வச்சுக்கலாம். அவ்வளோ இதாக இருந்துச்சு. சாயந்தரம்லாம் அதே மாதிரி அந்த காலத்தில் பக்கடா வாங்கி தருவாங்க. மறக்க முடியாதது. சூப்பராக இருக்கும். எங்கள் தாத்தா வந்து ஆளுக்கு ஒரு அணா தருவார். ஒரு அணா தருவாங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஒரு மணிக்கூருக்கு ஒரு அணா கொடுத்தா சைக்கிள் கிடைக்கும். அதை வாங்கி நான் மோகன் மனோரெல்லாம் சின்ன பிள்ளையில் ஓட்டுவேன். எல்லாம் ஞாபகம் இருக்குது.
அது ஒரு தனி வாழ்க்கை. வள்ளியம்மா குடும்பத்தில் பிறந்ததுக்கே கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதை வந்து அந்த உறவை வந்து நல்ல பேணி காத்து வள்ளியம்மா ட்ரஸ்ட்டுன்னு ஃபார்ம் பண்ணி முக்கியமாக விஜயன், பாபு, மோகன்லாம் சேர்ந்து அதை ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அதில் எல்லா மாமாவுடைய பிள்ளைகள், பேரன், பேத்திகள் எல்லாமே அதில் ஒன்றிணைஞ்சு அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று கூடி கருப்பாறை கோயிலில் ஒரு ஜாயிண்ட் ப்ரோக்ராம் போட்டு அன்னதானம் பண்ணி சிறப்பமாக நடத்திட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப வள்ளியம்மா எங்கள் ஆட்சியுடைய ஞாபகார்த்தமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது ரொம்பவும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இதை வந்து பிற்காலங்கள்லேயும் எங்கள் காலத்துக்கு அப்புறமும் எங்களுடைய பிள்ளைகள், பேர பேத்திகள் எல்லாமே வந்து இதை தொடர்ந்து வள்ளியம்மாள் ட்ரஸ்ட்டை வந்து நல்லபடியாக நடத்தி கொண்டு போய் அந்த பேரை நிலைநிறுத்தும்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ஆட்சியை பற்றி நல்லபடியாக சொல்கிறதுக்கு கிடைச்ச ஒரு சான்ஸை ரொம்பவும் சந்தோஷமாக ஏற்று இந்த வள்ளியம்மா குடும்பத்தில் மேலும் நம்ம உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒன்றாக ஐக்கியமாக நடந்து நம்ம ட்ரஸ்ட்டையும் நல்லா டெவலப் பண்ணி நம்ம குடும்ப அங்கத்தினர் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருந்து நம்ம ஆட்சியோட ஞாபகத்தை எப்போவுமே மறக்காமல் எல்லோரும் ஒன்றும் சந்தோஷமாக இருக்கணும்னு இப்போ சொல்லிக் கொடுதல் ஆசைப்படுகிறேன். கோவப்பட்டு தான் பேசுவாங்க. பட் ஆட்சி வந்து ரொம்ப நல்ல முறையில் தான் எங்கள்கிட்ட எல்லாம் நல்லா இதாக தான் போயிட்டுருந்தாங்க. அதில் பழைய கால ஓர்மைன்னு சொல்லும்போது நாங்கள் எரநீலுக்கு போகும்போது சின்ன குழந்தையில அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு மரத்தில் ஒரு பாத்திரம் போல் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னு எனக்கு இப்போ ஓர்மை வரல. அதில் சோறை போட்டு அதில் குழம்பையை ஊற்றிட்டு எங்களை எல்லாம் முற்றத்தில் உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு உருளை உருட்டி கொடுப்பாங்க. அந்த இது நாங்கள் நான் ஜெகதீஷ் ஆனாலும் சரி, மனோகர் ஆனாலும் சரி, நாங்கள்லாம் அந்த டைமில் ஒன்றா உட்காந்து பிள்ளைகள், ராஜுக்கா எல்லோரும் சேர்ந்துருப்போம் அந்த டைமில். அதில் வந்து நாங்கள் எல்லாருமா இருந்துட்டு ஒரு கதையும் சொல்லி எங்களுக்கு ஒரு உருட்டி கொடுப்பாங்க. இந்த காலத்துலலாம் அதெல்லாம் எங்களுக்கு மறக்க முடியாது. அது ஒரு பெரிய ஒரு இதாங்க. அப்படி ஒரு இதில் கடைசி காலம் வரை எங்களுக்கு நல்லா இருந்தது. ஆட்சி போகும்போது வரை நான் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஆட்சி போகக்கூடிய ஒரு இதில் எனக்கு ஒரு டெலகிராம் வந்தது. நான் படிச்சுட்டு இருக்கும்போது வரும்போது நான் நினச்சேன் டெலகிராம் கிடச்சோன்னு. அந்த காலத்தில் டெலகிராம்னு சொன்னால் ஏதாவது ஒரு மரணம் செய்து தான் இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த எதிர்பார்ப்போடு தான் நான் அங்கே ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வரும்போது என்னென்னா, வீடு கலகலன்னு இருக்குது. அங்கே போனால் ஆட்சி படுத்திருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா மாமா எனக்கு டெலகிராம் அனுப்பியிருக்கு, வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் கடைசியில் நான் அறிஞ்சது என்னென்னா, எல்லோரையும் ஆட்சி பார்க்கணுன்னு சொன்னாங்க. அந்த இதில் இருந்து அதில் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஆட்சி பார்த்துட்டாங்க. 1-2 பேர் தான் விட்டுட்டாங்க. வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இதாகி போச்சு. நான் வந்துட்டு 2 நாள் கழிஞ்சோன்னா ஆட்சி எங்களெல்லாம் விட்டு போயிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு எங்கள்கிட்ட ஒரு விட சொல்லிட்டு போனது மாதிரி உள்ள ஒரு இதாங்க எங்களுக்கு அது அனுபவமாக கிடச்சிது. அது ஒரு பெரிய பாக்கியம். போன பிறகு தான் நாங்கள் வந்து ஆட்சிக்க காரியத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு காமினியோட கல்யாணத்துக்கு தலைநாள் நாங்கள் மண்டபத்தில் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் விஜயனும் நம்ம பாபு மட்டும் நாங்கள் என்ன பேசும்போது, நமக்கு ஒரு காரியம் செய்யலாம், ஆட்சிக்கு நினைவாக நமக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னப்போ ஆட்சி நமக்கு சொல்லிட்டு போனது, எனக்கு நினைவாக நீங்கள் எதை செய்தாலும் சரி கருப்பாரில் வந்து நீங்கள் செய்தால் போகணும் ஒரு நினைவை அன்றைக்கி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் உள்ள இதில் விஜயன்ட்டு நம்ம சொன்னோம். விஜயனும் பாபு நம்ம ஆலோசிச்சுட்டு நமக்கு ஒரு ஃபேமிலி கெட்டுவர் மாதிரி ஆட்சிக்கு நினைவட்டு கோவிலில் ஒரு நாள், வருஷத்துக்கு ஒரு நாள் நமக்கு எல்லாருமா கூடி பண்ணலான்னு ஒரு இது. அந்த ஒரு இதை பற்றி வரும்போது அங்கே கோவில் நிர்வாகிகளும் நம்மள்கிட்ட வந்து எப்படி சித்ரா பௌர்ணமி வருது, அதுக்கு நீங்கள் ஒரு இதாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு அது கூட இதில் இது பண்ணலான்னு சொல்லி, அப்படி வள்ளியம்மாள் ட்ரஸ்ட்லேருந்து நமக்கு சித்ரா பௌர்ணமிக்கு வர்ற 10 நாளில் ஏது சண்டையும் நம்ம வள்ளியம்மாள் ட்ரஸ்ட் வழியாக அன்னதானமும் கோவில் பூஜையும் நடக்கிறதுக்குள்ள ஒரு ஏற்பாடு இப்போவும் அது நடந்து வர்றது. அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாகும். இதில் எல்லோரும் நம்ம கலந்து கொண்டு வருகிறார்கள். ஒற்றுமை தான் நமக்கு ஒரு யூனிட்டி, அதுதான் நமக்கு பெரிய ஒரு காரணம். எல்லா காரியத்துக்கும் விஜயம் சொல்கிறது எல்லாருமா ஒத்து ஒரு காரியம் செய்யும்போது ஒரு விஜயம் வருது. அது எல்லோரும் நல்ல ரீதியில் நமக்கு இது கூட ஒத்துழைச்சி வராங்க. அதுலேருந்து வர்ற அமௌண்ட்டை வச்சு நம்ம பல காரியங்களும் நம்ம இப்போ அன்னதான மண்டபம்னாலும் சரி, கோவில் கொடிமரம்னாலும் சரி, நம்ம இதில் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தால் அவங்களுக்கு என்னதாவது பண வசதி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம ட்ரஸ்ட் வழியாக செய்துட்ருக்கோம். அது ஒரு பெரிய காரியமாகும்.
இதுதான் நமக்கு ஒரு பெரிய இது. எல்லாரும் வரும் தலைமுறைகளும் இதை முன்னில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு குறிக்கோள். ஆட்சியை பற்றி சொல்லும்போது ஒரு காரியம் நான் சொல்ல விட்டுட்டேன். ஆட்சி அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே புற்றுநோய் வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் நடந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் சொன்ன ஒரு கேஸு கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ கடவுள் பாக்கியத்தினால நமக்கு இந்த வயசு வரை ஆட்சி இருந்து நம்மளை பார்த்தாங்கன்னு உள்ளது ஒரு கடவுளுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடமையாகும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அன்றைக்கி இது பண்ணது அந்த காலத்துலேயே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்படின்னு உள்ள நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லாமலேயே இப்போ உள்ள இதுக்கு பார்க்கும்போது அந்த காலத்தில் நடந்த இதை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு காரியமாக இது. ஏதோ நமக்கு அது ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய இது கூட நான் இதில் கொடுக்குறேன். நன்றி. ஆட்சியை பற்றி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, ஆட்சி முதல்ல எங்களுக்கு அவங்க தான் ஒரு பெரிய குரு மாதிரி. அந்த ஆட்சி இன்னைக்கு ஆட்சியில் வழி நடத்துறது தான் எங்கள் குடும்பங்கள்லாம் நல்லமா போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப சின்ன வயசு, ரொம்ப தெரியாது. இருந்தாலும் ஆட்சி எங்கள் வீட்டுக்கு வர்றாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் ஆட்சி ரொம்ப ஒரு பொறுமைசாலின்னு சொன்னால் அவங்கள மாதிரி பொறுமை இந்த டைமில் யாருமே கிடையாது. அவங்கள என்ன சொல்கிறதுக்கு நான் தெய்வம். அவங்க இப்பவும் தெய்வமாக தான் இருக்காங்க, அப்பவும் அவங்க தெய்வம்தான். அவங்க வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த அங்கே இரணியில் கோவில்லேருந்து சாப்பாடு கட்டி சாதம்லாம் கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாது பஸ்ஸில். அப்படி அவங்க காலையில் 7 மணிக்கு டான்னு வீட்டில் வந்து நிற்பாங்க. அது மாதிரி யாராலையும் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. எங்கள் மாமாலாம் சிங்கப்பூர்லேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் எங்கள் ஆட்சி வீடு ஒரே கோலாகலமாக இருக்கும். ஆட்சியோட இதுதான் ஃபுல்லாக நாங்கள் எல்லாரும் போய் நின்று அந்த மாதிரி இப்போ எந்த குடும்பத்துலேயுமே கிடையாது. அவங்க கடைசி டைமில் இதே மாதிரி எல்லாரையும் வர சொல்லி அவங்க போகிற டைமில் எல்லாரும் உட்காந்து அவங்க ஒரு அழுக கூட இல்லாமல் எல்லாரும் பாட்டு பாடி அவங்கள சந்தோஷமாக அனுப்பி வைக்கிற மாதிரி இருந்தது ஆட்சி. ஆனால் அந்த ஆட்சி மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. இப்போ அவங்கள நினச்சி பார்த்தாலும் நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. எனக்கு கல்யாணத்துக்கு கூட எங்கள் ஆட்சி கடைசி நேரத்தில் எங்கள் அம்மா அப்பாட்ட, நீ முதல்ல நான் சொல்கிறேன் இந்த பையனை பாரு, அப்புறம் நீ வேற பாருன்னு சொன்னாங்க. அதுபடி அவங்க சொன்னபடியே கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆனால் ஆட்சிக்கு வழிகாட்டுறது தான் எல்லாருக்கும். இன்றைக்கும் அவங்கள பெருமையாக நினைக்கிறதான். எல்லா குடும்ப ஒற்றுமை ஆட்சி வீட்டில் எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து தான் இருந்தாங்க. என்ன ஒற்றுமை ஆட்சிக்கு காலம் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரையும் ஒற்றுமையாக நல்லா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த இதுதான் நாங்களும் இப்போ கடைப்பிடிச்சு நாங்களும் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். நம்ம பிள்ளைகளும் நாளைக்கு இதே மாதிரி இருக்கணும். ஆட்சி பற்றி கூடுதலாக எனக்கு சொல்கிற அளவுக்கு விவரம் பத்தலை அந்த டைமில். ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். அவ்வளோதான். நன்றி. நான் எனது ஆட்சி திருமதி வள்ளியம்மாள் அவர்களை பற்றி எனது அனுபவங்களில் ஒரு சில எண்ணங்களை பதிவு செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். எனது ஆட்சி திருமதி வள்ளியம்மாள் அவர்கள் திரு குமாரசாமி பிள்ளை வக்கீல் குமஸ்தா அவர்களுக்கும் சிவகாமி அம்மாள் அவர்களுக்கும் மகளாய் பிறந்தாள். திரு VK விஸ்வநாத பிள்ளை அவர்களை தன் கணவராக ஏற்று 6 பிள்ளைகளின் தாயாகவும் 7வது பிள்ளையாக என்னை வளர்ப்பு பிள்ளையாகவும் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய ஒரு பெரிய கடவுள் என்றால் எனது வள்ளியம்மாள் ஆட்சி ஆகும். எதை கேட்டாலும் எனக்காக தனியாக தரக்கூடிய ஒரு எடுத்து ஒழித்து வைத்து எனக்காக தரக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த, என் மீது அன்பும் பாசமும் காண்பிக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் உடைய
ஒரு மகான் என்றால் அது வள்ளியம்மாள் ஆட்சியாகும். என் வாழ்க்கையிலே தாய் தந்தையை விட ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் என்றால் ஈருடல் ஒரு உயிர் என்று சொல்வார்கள். அதே போலதான் 2 உடலாக இருந்தாலும் எனக்கு உயிர் தந்தவர்கள் என்றால் எங்களுடைய ஆட்சிதான். அன்னார் தனது 74 வயதில் இறைவனிடம் போய் சேர்ந்தார். அவளது வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டப்பட்ட நேரத்திலும் நல்ல நேரத்திலும் எல்லா குடும்பத்திற்கும் ஒரு பெரிய குத்து விளக்காக ஒளியேற்றியவள். கூட்டு குடும்பம் என்றால் இரணியல் ஊரிலே சமுதாயமே புகழக்கூடிய அளவிலே ஒரு நல்ல ஒற்றுமையான குடும்பம் என்றால் வள்ளியம்மாள் ஆட்சியுடைய குடும்பம் என்றால் அது எங்களுடைய சந்ததிகளுக்கெல்லாம் என்றும் அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். அன்னார் என்னை எடுத்து வளர்த்தது மட்டுமில்லாமல் அவர்களது பிள்ளைகளுக்கு செய்தது போல் பேர குழந்தையாக என்னை என்னுடைய காலத்துக்கு பிறகு அவர் நன்றாக வாழ வேண்டும் என்று அவளுடைய சொத்தில் 36 சென்ட் நிலத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய பிள்ளைகளிடம் எல்லாம் கூப்பிட்டு சொன்னார்கள். என் காலத்துக்கு பிறகு அவன் கஷ்டப்படக்கூடாது, எனவே அவனுடைய வாழ்க்கை தெளிக்க வேண்டும் என்பதற்காக 36 சென்ட் வயலினை என் பெயருக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய பெரியப்பா அவர்களை கூப்பிட்டு ஆட்சி சொன்னார்கள். அவர்களும் அதை போல் கடைசி காலங்களில் செய்து தந்தார்கள். இதெல்லாம் ஒரு தாய் தந்தை ஒரு பிள்ளைக்கு செய்யக்கூடிய கடமையை விட தன் பேரனுக்கு உலக வரலாற்றிலே இதை போல் எங்கும் நடந்தது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடைசி நேரத்தில் கூட ஆட்சியானவள் இறைவனிடம் சேரும்போது கூட எங்களிடமெல்லாம் கூப்பிட்டு சொன்னார்கள், நான் இறக்கவில்லை, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், என் உடல்தான் உங்களுக்கு பார்க்க முடியாதே தவிர நீங்கள் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்க வருவதாக இருந்தால் நமது குலதெய்வம் அருள்மிகு கருப்பாறை பகவதியம்மன் ஆலயத்திலே தேவியிடம் நான் சரணடைவேன் என்று உயிரோடு இருக்கும் பொழுதே எங்களிடமெல்லாம் சொன்னார்கள். உண்மையிலேயே அதை போல இன்று வரை அவர்கள் எங்களுக்கு உடலால் பார்க்க முடியாட்டாவிலும் என்னை பொறுத்தவரை என் உயிரோடு தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு கஷ்டத்திலையும் என்னை அவர்கள் மேலும் மேலும் தூக்கி தூக்கி விடுகிறார்கள். இன்றைய நல்ல நிலைமையில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய பங்கு வள்ளியம்மாள் ஆட்சியாகும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்துகிறேன். நாங்களும் ஆட்சியின் நினைவாக இரணியல் வள்ளியம்மாள் நினைவு அறக்கட்டளை என்ற ஒன்றினை நிறுவி நமது குலதெய்வம் அருள்மிகு உடுப்புறை நாகரம்மன் கோவிலில் வைகாசி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை வள்ளியம்மாள் அறக்கட்டளை சார்பாக கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அன்னதானமும் கோயில் சிறப்பு பூஜைகளையும் நடத்தி வருகிறோம். அதே போன்று 2010ஆம் வருடம் அருள்மிகு கருப்பாறை பகவதி அம்மன் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று விழா நடக்கும் அந்த 10 நாட்களில் வருகின்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று வள்ளியம்மாள் அறக்கட்டளை சார்பில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் நடத்தி கொண்டு வருகின்றோம். இதெல்லாம் ஆட்சி உடல் மறைந்தாலும் ஆட்சியின் புகழ் எங்கள் காலங்களிலும் எங்களுக்கு பிறகு எங்களது பிள்ளைகளின் காலத்திலும் கண்டிப்பாக இப்படி ஒரு ஆன்மா இருந்தது என்று என்னுடைய பேத்தி
வரைக்கும் கண்டிப்பாக இந்த செய்திகள் சென்று சேரும் என்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றி. அந்த வீட்டு முத்தத்தில் ஓடி விளாண்டதும் இன்றைக்கும் சில நேரங்களில் ஞாபகம் வரும். அதில் அச்சு திண்ணையில் படுத்திருப்பா, உள்ளே படுத்திருப்பா. நாங்களும் எல்லோரும் அந்த ஃப்ரண்டில் உள்ள அந்த வராடாவில் படுத்திருப்போம். அங்கே நிறைய ஓர்மைகள், ஆனால் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லதுக்கு இல்லை, ஆனால் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். எனக்கு வள்ளியம்மாச்சியை ரொம்ப பிடிக்கும். அவங்க இருக்கும்போது எனக்கு 8 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அது அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எல்லோரும் கூட்டு குடும்பமாக நாங்கள் இருந்தோம். நான் பானு எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு நல்லதங்கால் கதையை சொல்லி தந்தோம். ஞாபகம் சிறுதாக இருக்குது எனக்கு. அது அண்ணன் வீட்டுக்கு 5 பிள்ளைகளையும் கொண்டுட்டு போகும்போது அவங்க பிள்ளைங்கள்லாம் பசியோடு இருந்து அண்ணங்க வீட்டில் சக்கை மாங்காய் எல்லாம் இருக்கும். அந்த பிள்ளைகள் எடுத்து சாப்பிடும்போது அவங்க மைனி அந்த நல்லதங்காலுக்கு மைனி தட்டி பிள்ளைகளை சாப்பிட விடாமல் ஆக்குனதும் அதனால் அவங்க பிள்ளைய விரட்டி விட்டுருவாங்க. அந்த விரட்டின உடனே அந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து பிள்ளைகளையும் அந்த அம்மா எல்லாரையும் எடுத்துகிட்டு போய் கிணத்துல பிள்ளைகளை ஓரத்தில் போட்டுட்டு அந்த அம்மா நல்லதங்கால் இறந்த கதையை ஆச்சி சொன்ன ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு வேற ஆச்சி ரொம்ப கதை சொல்லி தருவாங்க. பின்ன அவங்களுக்கு கால் வலி வரும். கால் வலி வரும்போது என்னையும் பானுவையும் கூப்பிட்டு எனக்கு மசாஜ் சவுட்ட சொல்லுவாங்க. தொடையிலேருந்து கால் அட்டம் வர எங்கள் வீட்டில் தூணுக்கு கிட்ட இருப்பாங்க. இருந்துட்டு அதை மசாஜ் அங்கேருந்து மேலே இருந்து கீழே வர சவுட்டி விட சொல்லுவாங்க. அந்த சவுட்டின ஞாபகம் எனக்கு இருக்குது. பின்ன பேனு பார்க்க சொல்லுவாங்க. அதையும் நான் பார்த்து கொடுத்துருக்கேன். பின்ன எனக்கு அவங்க ரொம்ப அன்பாக பேசுவாங்க. கோபமே பட மாட்டாங்க. எல்லாத்தையும் அன்பாக தான் இருப்பாங்க. அவங்க இருக்கும் காலத்தில் ரொம்ப தாத்தா என்ன சொன்னாலும் கூட பொறுமையாக பொறுத்து அவங்க எங்களை பார்த்துக்கிட்டாங்க. இறந்தாலும் எங்களுக்கு அவங்க தெய்வமாக நின்று வழிகாட்டாங்க. அது அவங்களோட நல்ல ஒரு குணம். இதுதான் எங்களுக்கு ஆட்சியை பற்றி உள்ள காரியங்கள் எனக்கு தெரியும். வேற வள்ளியம்மாள் ஆட்சியை பற்றின எல்லா விஷயங்களுமே எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் என்ற நோக்கத்தில் தான் நான் அந்த இப்படி வீடியோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டேன். நான் கேட்டபடி எல்லாருமே எனக்கு அனுப்பி தந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மேலும் அந்த வள்ளியம்மாள் ஆட்சியோடும் நம்ம குடும்ப தேவதையான கரிப்பாறை தேவியோடும் அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டாகட்டும், வெறும் தலைமுறைகளுக்கும் உண்டாகட்டும் நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ.